ஜெம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் நாம் பல பழமையான கோவில்களையும் அதன் சிறப்புகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று மிகவும் பிரசித்தி பெற்ற மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆலயம் அருகே அமைந்திருக்கும் காளீஸ்வரி சித்தர் பீடத்தை தரிசிக்க இருக்கிறோம். இவ்விடத்தை ஆலயம் என்று சொல்வதற்கு பதிலாக சித்தர் பீடம் என்று சொல்வதே முறையாக இருக்கும். அதற்கு காரணம், முன்னாள் இராணுவ விமானப்படை வீரராக இருந்த ஐயா கோவிந்தராஜ் அவர்கள் இந்த ஆலயத்தை உருவாக்கி 22 ஆண்டுகளாக பராமரித்து கொண்டு வருகிறார்கள். தற்பொழுது ஐயா அவர்களிடம் இந்த ஆலயம் உருவானதற்கான காரணம், இந்த ஆலயத்தின் சிறப்பம்சம், சித்தர் பீடம் உருவானதற்கான வரலாறு பற்றி தெரிந்து கொள்வோம். வாருங்கள். ஓம் நம சிவாய. உலகம் யாவும் சிவமயம், உலகம் யாவும் சிவமயம், உள்ளம் தானே அம்பலம், மலர்கள் தூவும் நறுமணம், நம் மனதில் அதுவே சிவமணம். உலகம் யாவும் சிவமயம், உள்ளம் தானே அம்பலம், மலர்கள் தூவும் நறுமணம், நம் மனதில் அதுவே சிவமணம், நம் நெஞ்சில். பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றி தரும் காசி விஸ்வநாதரை தரிசிப்போம். வாருங்கள். ஓம் நம சிவாய. உலகம் யாவும் சிவமயம், உலகம் யாவும் சிவமயம், உள்ளம் தானே அம்பலம், மலர்கள் தூவும் நறுமணம், நம் மனதில் அதுவே சிவமணம். உலகம் யாவும் சிவமயம், உள்ளம் தானே அம்பலம், மலர்கள் தூவும் நறுமணம், நம் மனதில் அதுவே சிவமணம், நம் நெஞ்சில் என்றும் சிவமயம். காலை மாலை இரவுகள் எங்கள் கைலை வாசன் கோலங்கள், காலை மாலை இரவுகள் எங்கள் கைலை வாசன் கோலங்கள், காற்று மழை நீர் மேகங்கள் அவன் கருணை சிந்தும் ஜாலங்கள், காற்று மழை நீர் மேகங்கள் அவன் கருணை சிந்தும் ஜாலங்கள், ஏழு ஸ்வரத்தின் ஓசைகள் எங்கள் ஈசன் பேசும் பாஷைகள், ஏழு ஸ்வரத்தின் ஓசைகள் எங்கள் ஈசன் பேசும் பாஷைகள், எங்கும் சிவனை காணுங்கள், என்றும் இறைவன் உண்டு நம்புங்கள், என்றும் இறைவன் உண்டு நம்புங்கள். உலகம் யாவும் சிவமயம், உள்ளம் தானே அம்பலம், மலர்கள் தூவும் நறுமணம், நம் மனதில் அதுவே சிவமணம்.
விரல் நுனி. வேதம் கேட்கும் அருள் செவி என்றும் வீணை மீட்டும் விரல் நுனி. நாதன் மேனி பேரொளி அதில் பாதி கொண்டாள் ஈஸ்வரி. நாதன் மேனி பேரொளி அதில் பாதி கொண்டாள் ஈஸ்வரி. கூத்தன் பார்வை முழுமதி அவன் கோவில் நிழலே நிம்மதி. அவன் கோவில் நிழலே நிம்மதி. உலகம் யாவும் சிவமயம், உள்ளம் தானே அம்பலம். மலர்கள் தூவும் நறுமணம், நம் மனதில் அதுவே சிவமணம். என்றும் சிவமயம், நெஞ்சில் என்றும் சிவமயம், நெஞ்சில் என்றும் சிவமயம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி கொய்ப்பது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி
ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. நாதன் நாமம் நம சிவாயவே. நம சிவாய மந்திரம் நாளும் நம்மை காக்கும். கைலை வாசன் திருமுகம் கண்கள் முன்பு தோன்றும். நம சிவாய மந்திரம் நாளும் நம்மை காக்கும். கைலை வாசன் திருமுகம் கண்கள் முன்பு தோன்றும். மனதில் தோன்றும் சஞ்சலம் கனவு போல மாறும். மனதில் தோன்றும் சஞ்சலம் கனவு போல மாறும். மகிமையாளும் திருமுகம் மனதில் நின்று பேசும். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. அருள் ஜோதி தெய்வம் நம்மை ஆளும் பரம்பொருள். அருவமாகி உருவமாகி நின்ற மெய்ப்பொருள். அருள் ஜோதி தெய்வம் நம்மை ஆளும் பரம்பொருள். அருவமாகி உருவமாகி நின்ற மெய்ப்பொருள். அன்புமயமான சிவம் தூய மெய்ப்பொருள். அன்புமயமான சிவம் தூய மெய்ப்பொருள். அந்த ஆத்மலிங்க பூஜை செய்ய விலகும் நம் இருள். அந்த ஆத்மலிங்க பூஜை செய்ய விலகும் நம் இருள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நெறி அறிய வைக்கும் வேத மந்திரம். வேத நெறி காண வைக்கும் நமது ஆகமம். நீதி நெறி அறிய வைக்கும் வேத மந்திரம். வேத நெறி காண வைக்கும் நமது ஆகமம். ஆகமத்தை அருளியவன் அருளின் சாகரன். ஆகமத்தை அருளியவன் அருளின் சாகரன். அந்த அஞ்செழுத்து நாம் உரைக்கும் அரிய வாசகம். அந்த அஞ்செழுத்து நாம் உரைக்கும் அரிய வாசகம். ஓம் நம சிவாயா, 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 ஓம் நம சிவாயா. ஓம் நம சிவாய.
யாவும் சிவமயம், உலகம் யாவும் சிவமயம், உள்ளம் தானே அம்பலம், மலர்கள் தூவும் நறுமணம், நம் மனதில் அதுவே சிவமணம். உலகம் யாவும் சிவமயம், உள்ளம் தானே அம்பலம், மலர்கள் தூவும் நறுமணம், நம் மனதில் அதுவே சிவமணம், நம் நெஞ்சில் என்றும் சிவமயம். காலை மாலை இரவுகள் எங்கள் கைலை வாசன் கோலங்கள், காலை மாலை இரவுகள் எங்கள் கைலை வாசன் கோலங்கள், காற்று மழை நீர் மேகங்கள் அவன் கருணை சிந்தும் ஜாலங்கள், காற்று மழை நீர் மேகங்கள் அவன் கருணை சிந்தும் ஜாலங்கள், ஏழு ஸ்வரத்தின் ஓசைகள் எங்கள் ஈசன் பேசும் பாஷைகள், ஏழு ஸ்வரத்தின் ஓசைகள் எங்கள் ஈசன் பேசும் பாஷைகள், எங்கும் சிவனை காணுங்கள் என்றும் இறைவன் உண்டு நம்புங்கள். நான் ஒரு 10 வருஷம் காலமாகவே எங்கள் ஐயனை போய் நான் பார்க்கணும்னு ஒரு ஞாபகம் எனக்கு. யாருன்னா சிவனை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. சிவனை நம்ம இருக்கிற ஒரு தகுதிக்கு நம்ம போய் சிவ பெருமை நம்ம பார்க்க முடியாது. காசி விஸ்வநாதர் அவர் இருக்கிற இடத்துல நம்ம போய் எட்டி கூட பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சேன். அதேமாரி நினச்சினே கண்டி அவர் காசி விஸ்வநாதர் நான் நினச்சி எனக்கு அயனாவரத்தில் கிடச்சார். காசி விஸ்வநாதன் கிடச்சாரு, காசி விசாலட்சுமி கிடச்சாங்க. அவங்கள போய் அடிக்கடி போய் பார்த்துட்டு வந்து வந்தேன். சரி அங்கே கிடச்சது இங்கே இவ்வளோ கிடச்சது போதும், இதுங்களா அப்படி நான் கிடைக்க மாட்டார் நம்மளுக்கு விஸ்வநாதர் அப்படின்னு நான் நினச்சேன் ஒரு அளவுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த விஸ்வநாதர் எனக்கு இங்கே வந்து நான் வந்து சொந்த ஊர் வந்து பாக்கம் மதுரா தாதங்குப்பம். அங்கே இருந்துட்டு அச்சரப்பாத்தில் கொஞ்ச நாள் எனக்கு சில கோயிலுக்கு சரியில்லை, அச்சரப்பாக்கம் குடும்பம் இருந்தேன். இப்போ வந்து இதில் சோத்துப்பாத்தில் தான் வந்து குடும்பம் இருக்கிறேன், வாடகை தான் இருக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, கேள்வி சமாசமாக ஒரு 6 மாதமாக அங்கே தெரிஞ்சு இங்கே போகிறேன். இருந்தாலும் நம்ம காசி விஸ்வநாதர் போய் பார்க்கறதுக்கு ரொம்ப தூரம் ஆகும், போய் பார்க்கவும் முடியாது. பார்த்தாலும் சரி இந்த பால் அவசரம் நம்ம கைக்கும் கிடைக்காது. நம்ம எங்கள் கட்செல்லாம் ஐயருக்கு தான் ஊற்றுவாங்க, ஊற்றுறவங்க தான் அங்கே செய்கிறவங்க சேவை செய்கிறதும் செய்வாங்க. நம்மளுக்கு அந்த பால் அவசரம் நம்ம செய்யறதுக்கே நம்மளுக்கு நம்ம கைக்கு கொடுக்கணும் வராது. அந்த அவசரம் பால் அவசரம் இங்கே நம்மளுக்கு கொடுக்க அவர் ஐயம் மேலே நமக்கு பால் அவசரம் பண்ணுறதுக்கு நமக்கு கொடுப்பனை இருக்குது. இந்த கொடுப்பனை என்ன ஊரில் போனால் நம்மளுக்கு கிடைக்காது. இந்த ஐயா மாரி எங்களுக்கு எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. இதேமாரி எங்கே போனாலும் ஐயர் வச்சு தான் செய்வாங்க. நம்மளுக்கு நேர்மையாக போய் செய்கிறோம், நேர்மையாக வந்து சுற்றுறோம், இயற்கையாக போகிறோம். சுத்தத்தினால என்ன ஆகுது, நம்மளுக்கு இந்த வாரம் ஒரு முறை, 10 நாளைக்கு ஒரு முறை, 8 நாளைக்கு ஒரு முறை சாமி வந்து பார்க்கணுமோ பார்க்கலையே, அந்த ஐயனை பார்க்கணுன்னு தோணுது. ஒரு 2 முறை வரும்போது இவர் சாமி வந்து கொஞ்சம் உண்ணாவிரதம் வந்தார். நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டோம், சாமியை பார்க்க முடியல, மௌனம் இருந்தார். அவர் பார்க்க முடியல, அவர் மூஞ்ச பார்த்தா கூட பரவாயில்ல, பேச பரவாயில்லன்னு ஒரு அளவுக்கு நினச்சான். அப்புறம் 2 முறை பார்த்தாரு. அவர் பார்த்துட்டு நானே அழுதுட்டேன், உங்களை பார்க்காத ஒரு கோயில் இல்லை, இது நீங்கள் இல்லாத ஒரு கோயில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லி வருத்தப்பட்டு போனேன். இல்லைம்மா, நம்மளாம் மனுஷனை வச்சா தான் நம்ம கோயில், ஓரளவுக்கு பரவாயில்ல, நான் எங்கேருந்து வந்தால் நீங்கள் நினைக்கிறீங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாமியை சொன்னார். அதுலேருந்து இப்போ போகிறோம் பார்க்குறோம். இதுமாரி ஒரு இயற்கை யாருக்குமே கிடைக்காது, சந்தோஷம் கிடைக்காது, இதுமாரி ஒரு நிம்மதி கிடைக்காது, வரப்போக நம்மளுக்கு இவ்வளோ சந்தோஷம் கிடைக்காது. என்னோடய பேர் கோகுல்ராஜ். நான் 5 வருஷமாக இந்த கோவிலுக்கு வந்துட்டுருக்கேன். இங்கே வந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் நான் ஒவ்வொரு விஷயங்களையும் புதுசாக கற்றுக்கிறேன், புதுசாக பார்க்குறேன். இங்கே நான் என்ன அதிகமாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நாக்கு அடக்கணுன்றதை கற்றுக்கிட்டேன். அதிகமாக எதுவும் பேசக்கூடாது,
பேசுகிற வார்த்தைகள் தெளிவாக இருக்கணும். என்ன மைண்ட் செட்டில் பேசுகிறோமோ அதுதான் நம்மளுக்கு வரும். எந்த வினையை நம்ம கொடுக்குறோமோ அதுக்கேற்ற வினையாற்றல் தான் நமக்கு திரும்ப கிடைக்கும். ஸோ நம்ம எல்லாருக்கிட்டையுமே நல்லதாக இருக்கணும், நல்லதாக பழகணும். சாமி சொல்லியிருக்காரு, அவர் எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு குருவாக இருந்திருக்காரு. அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, உனக்கு ஒருத்தவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் சரி அவங்கள மன்னிச்சு விட்டுரு, அவங்க நல்லா இருக்கட்டும் நீ அவங்களுக்கான பலன் அவங்க அனுபவிக்கிறாங்களோ இல்லையோ நீ அவங்கள மன்னிச்சிட்டு போயிடு அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு எப்போவுமே. இங்கே நான் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நான் இந்த கோவிலுக்கு வந்தேன்னா ஒரு புது மாற்றம் எனக்கு இங்கேருந்து கிடைக்கிது. நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறப்போ இங்கே வந்து அமைதியாக கொஞ்சம் நேரம் எதுவும் வேண்டிக்கிறது இல்லை, என்னோடய குறைய இங்கே சொல்கிறது கிடையாது. 5 நிமிஷம் அமைதியாக நான் இங்கே இருக்கிறத வச்சே அடுத்த நாள் எனக்கு அந்த கேள்விக்கான பதிலும் கிடைக்கும். என்னோடய கஷ்டம் அந்த இடத்துல காற்றா பறந்து போயிடும். ஸோ இந்த அளவுக்கு நான் இந்த கோவிலுக்கு வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கேன். மற்றவங்களோட எனக்கு என்ன இங்கே ஒரு இதுனா, இங்கே எல்லோரும் பெரியவங்களாக இருக்காங்க, இதில் நான் மட்டும்தான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப சின்ன பையன். பெரியவங்களுக்கெல்லாம் இப்போ கிடைக்கிற இந்த ஆன்மீகத்தோட வழி எனக்கு இந்த சின்ன வயசுலேயே கிடச்சிருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த இவங்க எல்லாரையும் விட நான் சின்ன பையனாக இருந்து இப்போ இது நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்னும் என்னோடய பெரிய வயசு போகிறப்ப நான் இன்னும் நிறைய கற்றுப்பேன் அப்படின்றது எனக்கு இருக்குது. எனது பேர் சுரேந்தர். நான் இங்கே தான் டிவிஎஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். நாங்களாம் வெளியூர்லேருந்து வந்து வேலை செய்கிறோம். இங்கே வந்து பேச்சுலர்ஸாக தங்கி ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் அவ்வளோ கோயிலுக்கெலாம் அவ்வளோ போனதில்லை. பட் இந்த பிரதோஷம் டைம்லாம் வரப்போ நம்ம சிவனை வந்து தரிசித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த டைமில் சரி நம்ம ரூமு பக்கத்தில் இருக்க சிவன் கோயில்னு அப்படி தான் வந்தேன் நான். அதுக்கப்புறம் சாமிஜியை பார்த்தேன் இங்கே. அவர் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல நல்ல நெறிமுறைகள்லாம் நிறையா சொன்னார். அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இங்கே வர வர ரொம்ப மனதெல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கும், அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் கம்பெனி போய்ட்டு வேலை செஞ்சு வந்தால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். சரி இங்கே வந்து பார்த்தா ரொம்ப அமைதியாக இருக்குது, அதனால நான் டெய்லியும் வர ஆரம்பித்தேன். சாமி நல்ல நல்ல வழிமுறைகள்லாம் நிறையா சொல்லுவார், வாழ்க்கை தேன தத்துவம் அதெல்லாம் சொல்லுவார். அதெல்லாம் உண்மையாக நான் வாழ்க்கையில் வந்து செயல்படுத்தி பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது, பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அமைதியான இந்த இடம். நிறைய பேர் வருவாங்க போவாங்க, எல்லாருமே நல்லது விஷயம்லாம் இங்கே நிறைய நடந்திருக்கு. நிறைய வேண்டிட்டு கொடுப்பாரு, அதெல்லாம் ரொம்ப நல்லா கண்டிப்பாக நடக்கும். அந்த எல்லாம் வருவாங்க. அவர் வந்து யார்கிட்டையுமே எதையுமே எதிர்பார்க்க மாட்டார், அவருக்குன்னு எந்த வேலையும் எங்கிட்ட சொல்லவும் மாட்டார். பட்டு அவரால் நிறைய கஷ்டப்படுறாரு, அது அவருக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்களாம் ஏதாச்சும் கேட்போம், அப்பயும் அவர் எதுவுமே செய்ய மாட்டார். பட்டு அவர் வந்து அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கணும், அது மாதிரி செஞ்சு சின்ன சின்ன வேலையாக நாங்களே கேட்டு அவருக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருப்போம். மற்றபடி எங்களுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும், எங்களுக்கும் நல்ல ஒரு ஃப்ரீடமாக இருக்கும். இங்கே வந்தால் ஒரு அமைதி இருக்கும். நாங்கள் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வரோம், ஒரு 1 ஹவர் இங்கே தங்கிட்டு போவோம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கோயில், அதனால தான் நான் இங்கே டெய்லி இப்போ ரெகுலராக வர ஆரம்பிக்கிறேன். இன்னொரு விஷயம் இங்கே என்னென்னா, இவர் எல்லார்கிட்டேயுமே ஒரு உறவு முறையாக தான் பழகிறாரு. இவர் வந்து இந்த இடத்துல இருக்காரு, மற்றவங்களாம் இந்த இடத்துல இந்த நேரத்தில் தான் வந்து பார்க்கணும் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. பெண்கள் எல்லாருக்கும் இவர் அப்பாவாக இருக்கார், சின்ன குழந்தைங்களுக்குலாம் தாத்தாவாக இருக்கார், எங்களை மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் இவர் குருவாக இருக்கார். இந்த கோவில் வாசல் எப்போவுமே எங்களுக்காக திறந்துருக்கும். இந்த நேரத்துக்கு தான் வரணும், இந்த நேரத்துக்கு தான் போகணும் அப்படின்ற எதுவுமே கிடையாது. இந்த டைமுக்குள்ளே தான் எங்களை பார்க்கணும், இந்த டைம் தான் கேட்டு திறந்துருக்கும், நீங்கள் அப்போ மட்டும் தான் வரணும் அப்படின்றது கிடையாது. எப்போ வந்தாலும் சரி இந்த கோவில் வாசல் எங்களுக்காக திறந்துருக்கும். எங்களோட குறைகளை நான் இவர்கிட்ட சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி குறை இருந்தால் தான் இங்கே வரணும் அப்படின்றதுலாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்மளுக்கு எதனாவது கேள்விகள்லாம் இருக்கும், அந்த கேள்விகளுக்கான விடைகளும் இவர் தருவார், தெளிவு தருவார். ஆன்மீகத்தில் நாட்டம் எப்படி கொடுக்கணும் அப்படின்றது தருவார், அதில் என்ன தெளிவு இருக்குது, அதில் என்னெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்றத பற்றிலாம் இவர் எங்களுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் எங்களுக்கு கிடச்சதில் நாங்கள் ரொம்பவே புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லணும். போன ஜென்மத்தோட கர்ம வினைகளுக்கு படி தான் இந்த வாழ்க்கை நடந்துகிட்ருக்கு. அதில் நாங்கள் ஒரு நல்ல முறையில் போகணும் அப்படின்றதுக்கு வழிகாட்டியாக இவர் எங்களுக்கு கிடச்சிருக்காரு. இது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. வணக்கம், என் பேர் மகேஸ்வரி. கீழ்மருத்தூரில் இருக்கோம். இந்த சிவன் கோயிலுக்கு வரோம். எல்லா பக்தர்களுமே அவங்கவுங்க கையால் பாலாபிஷேகம் சிவனுக்கு கையால் நாங்கள் காசி விஸ்வநாதருக்கு பண்ணுறோம். அதுவே அமைதியாக இருக்குது. அதேமாரி ஒருத்தவங்களுக்கு 15 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. இங்கே எலுமிச்சை பழம் வச்சு கொடுத்தேன், அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குது. ஆமாம், நிறைய நன்மைகள். இங்கே வந்தாலே போதும், நம்ம எதுவுமே நினைக்க தேவையில்ல, அவரே நடத்தி கொடுத்துருவார் சிவனே. ஓம் நமச்சிவாயா. எல்லாருக்கும் வணக்கம். ஈஸ்வரன் சிவன் எல்லாமே இங்கே இருக்கிற தெய்வம் எல்லாம் சக்தி உள்ள சாமிங்க. இங்கே வரலைன்னா ஒரு நாளைக்கு கூட நிம்மதியாகவும் விடாது எங்களை. ஐயா வெளியே போயிரு சொல்ல வந்து ஆரம்பிச்சுது, நல்லாவே போய்கின்னு இருந்தது. இப்போ இது வரைக்கும் நல்லாவே போகுது. யாருக்கு என்ன குறை இருந்தாலும் நம்ம சொல்லணுன்னோட அவங்களுக்கே தெரிஞ்சு எல்லா குறையும் நிர்வாரணை பண்ணுவார் அவர். இப்போ வர வர ஜனம் நிறைய, ஐயா வந்த பிற்பாடு ஜனம் நிறைய வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் நல்லா பூஜைங்க எல்லாம் நல்லா நடக்குது. எந்த குறையாக இருந்தாலும் மண்ணை மெரிச்சாவே நல்லா ஆகிடும். அதுமாரி தெய்வம் இங்கே இருக்குது எல்லாமே. நீதி
நெறி அறிய வைக்கும் வேத மந்திரம், வேத நெறி காண வைக்கும் நமது ஆகமம். நீதி நெறி அறிய வைக்கும் வேத மந்திரம், வேத நெறி காண வைக்கும் நமது ஆகமம். ஆகமத்தை அருளியவன் அருளின் சாகரன், ஆகமத்தை அருளியவன் அருளின் சாகரன். அந்த அஞ்செழுத்து நாம் உரைக்கும் அரிய வாசகம், அந்த அஞ்செழுத்து நாம் உரைக்கும் அரிய வாசகம். ஓம் நம சிவாயா, 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 ஓம் நம